சட்டமய நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. சேனலை பின்தொடராதவங்க பின்தொடருங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சட்டம் படிக்கிறதுக்கான இந்த அடிப்படை தகுதியெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நீங்கள் சட்டம் பண்ணணும்னா முதல்ல ஒரு 12வது முடிச்சிருக்கணும். ஒரு வேளை 12வது முடிக்கலை, நீங்கள் வேறு ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று 12வது பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு யூஜி டிகிரி ஒன்று பண்ணியிருக்கணும். யூஜின்றது என்னன்னா இந்த இளங்கலை பட்டம்னு சொல்கிற இந்த யூஜி, இது 3 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அது யூஜி பட்டம், அதாவது அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 3 வருட சட்டப்படிப்பு படிக்கலாம். நீங்கள் ஒரு 12வது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் சட்டப்படிப்பு பண்ணலாம். இதில் நீங்கள் 12வதுல பிகாம் அல்லது பிசிஏ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் 12th எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பிகாம் எல்எல்பி அப்படின்னு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிசிஏ எல்எல்பி அப்படின்னு பண்ணலாம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 வருஷம், டிகிரி முடிக்கல 12வது முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் சட்டப்படிப்பு பண்ணலாம். எல்எல்பி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எல்எல்எம் பண்ண முடியும். எப்படி ஒரு பிஇக்கு ஒரு எம்இயோ அந்த மாதிரி இந்த எல்எல்பிக்கு எல்எல்எம் பண்ணலாம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அல்லது பிகாம் பிசிஏ முடிச்சவங்க யார் வேணாலும் யூஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 வருஷம் எல்எல்பி பண்ணலாம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல் நீங்கள் ஒரு ரெகக்னைஸ் பண்ண காலேஜில் தான் கண்டிப்பாக படிக்கணும். ஒருவேளை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண காலேஜில் படிக்கலை அப்படின்னா உங்களால் பிசிஐயில் மெம்பராக ஆக முடியாது. நீங்கள் பிசிஐயில் மெம்பர் ஆகலைன்னா உங்களால் வழக்கறிஞர் சங்கத்தில் பதிய முடியாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிசிஐ அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் நார்மலாக நெட்டில் போட்டாலே வரும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லீகல் எஜுகேஷன் ரூல்ஸ் 2008 அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்ரூவல்டு காலேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த காலேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க போகிற காலேஜ் கண்டிப்பாக அந்த காலேஜில் இருக்கா, அந்த அப்ரூவ்டு காலேஜில் இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் எல்எல்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் பதிவு பண்ணலாம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அது ஒரு சில டைமில் அப்டேட் பண்ணுவாங்க. நான் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை எல்எல்பி சேரணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு பயன்பெற்றுக்கலாம். அதே போல் எல்எல்பி அப்படின்னா என்ன, எல்எல்பினா என்ன, பிஎல்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்எல்பின்றது பிஎல்ன்றது ரெண்டுமே ஒன்று தான். பிஎல் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், எல்எல்பின்றது லாட்டினில் சொல்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் லா இது இங்கிலீஷில். இதே லாட்டினில் பார்த்தீங்கன்னா லெக்யூம் பெக்லாரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெக்யூம்ன்றது என்னன்னா லாட்டினில் லீகல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெக்லாரியஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் லாவில் ஒரு பேச்சுலர் டிகிரி தான் எல்எல்பி. இதை தான் சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான இந்த அடிப்படை தகுதி இது ரெண்டு தான். 12வது முடிச்சிருந்தா 5 வருஷம் சட்டப்படிப்பு பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருட சட்டப்படிப்பு பண்ணலாம். எல்எல்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எல்எல்எம் அப்படின்ற அதுக்கு ஒரு பிஜி, இது எப்படி யூஜியோ அதே மாதிரி பிஜி பார்த்தீங்கன்னா எல்எல்எம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் பார்ட் டைமில் கூட எல்எல்பி பண்ணலாம். பார்ட் டைமில் எல்எல்பி பண்ணிங்கன்னா அது ஒரு ரெகக்னைஸ் பண்ண காலேஜாக இருக்காது. கண்டிப்பாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால் எல்எல்பி நீங்கள் ஒரு வேளை வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீழே இருக்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க இந்த ரெகக்னைஸ் பண்ண காலேஜில் படித்தா மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக பார் கவுன்சிலில் பதிய முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட் ஆக முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். எல்எல்பின்றது யார் வேணாலும் படிக்கலாம். அடிப்படை தகுதி 12வது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தோன்னா 2 விதமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பார் கவுன்சிலில் ஒரு மெம்பராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார் கவுன்சில் ரெகக்னைஸ் பண்ண அந்த காலேஜஸில் படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் எல்எல்பி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்லேயும் பண்ணலாம், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் சொல்கிறாங்களா அதுலேயும் பண்ணலாம். நீ இல்லைனா இதுலேயும் பண்ணலாம், நம்ம ரெகுலர்லேயும் பண்ணலாம். இது ரெண்டுத்துலேயும் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் ரெகுலரில் பண்ணீங்கன்னா பிசிஐ மெம்பர் ஆக முடியும். ஒருவேளை நீங்கள் கரஸில் பண்ணீங்கன்னா உங்களால் அது பண்ண முடியாது. இது ரெண்டு தான் அதுக்குள்ள வித்தியாசம். அதனால் சட்டப்படிப்பு பண்ணி ஒரு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெகக்னைஸ்டு பண்ண பிசிஐ ரெகக்னைஸ் பண்ண அப்ரூவல் பண்ண காலேஜில் படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த பிசிஐ மெம்பர் ஆக முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. சேனலை பின்தொடராதவங்க பின்தொடருங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.